வணக்கம். நீங்க மாசம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அக்கவுண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் போயிடுதா? ஆமா தானே? இனி அந்த கவலை வேண்டாம். உங்க வருமான வரிய ரொம்ப சரியா சட்டப்படி எப்படி சேமிக்கலான்னு ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வரி பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதுக்கான வழிகளை ஒவ்வொன்னா பார்த்து கடைசியா உங்களுன்னு ஒரு சூப்பரான வரி சேமிப்பு திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பிளான். யோசிச்சு பாருங்க, மாச கடைசி சேலரி கிரெடிட்டட்னு மெசேஜ் வரும். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாக்கும்போது பேசின சம்பளத்துக்கும் கைக்கு வந்த சம்பளத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த காணாம போன காசு எங்க போகுது? அதுதான் இன்கம் டாக்ஸ். நம்ம எல்லாரும் கேக்குற இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு விட தேட போறோம். நம்ம உழைப்புல ஒரு பகுதியை வரியா கொடுக்கறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த வரியை எப்படி சேமிக்கலான்னு அரசாங்கமே நமக்கு சில வழிகளை கொடுத்திருக்கு. அதை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வரி சேமிப்புங்கிறது ஏதோ தப்பு பண்ற விஷயமோ குறுக்கு வழியோ கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் பிளானிங். சொல்லப்போனா அரசாங்கமே நமக்காக ஒரு டூல் கிட் கொடுத்திருக்கு. வாங்க அந்த டூல் கிட்ட ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு கருவியையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கலாம். நம்ம டாக்ஸ் சேவிங் டூல் கிட்டோட ஹீரோ, அதோட மாஸ்டர் கீ, அதுதான் இன்கம் டாக்ஸ் சட்டத்தோட செக்ஷன் 80C. இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மொத்த சம்பளத்தையும் ஒரு பெரிய கேக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. செக்ஷன் 80C கீழே நீங்க பண்ற முதலீடுகள் அந்த கேக்ல இருந்து ஒரு பெரிய ஸ்லைஸ வெட்டி எடுக்கிற மாதிரி. இப்போ நீங்க மீதி இருக்கிற சின்ன கேக்குக்கு மட்டும் வரி கட்டினா போதும். இந்த சலுகைக்கு பேர் தான் டிடக்ஷன். இந்த 1,50,000 ரூபாய், இதுதான் அந்த மேஜிக் நம்பர். ஒரு வருஷத்துக்கு செக்ஷன் 80C முழுசா பயன்படுத்தி உங்க வரிக்கு உட்பட்ட வருமானத்துல இருந்து இந்த தொகையை நீங்க குறைக்க முடியும். அப்படி செஞ்சா நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அதை பொறுத்து பல்லாயிரக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்தலாம். சரி, நம்ம டூல்கிட்ல இருக்கிற முதல் 2 கருவிகளை பார்க்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ஸ். இதுக்கு அரசாங்கமே கேரண்டி. நீங்க முதலீட்டுக்கு புதுசா இருந்தாலோ இல்ல ரிஸ்க் எடுக்க விரும்பாதவரா இருந்தாலோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். EPF, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் சேமிப்பு மாதிரி. நீங்க 12% போட்டா உங்க கம்பெனியும் 12% போடும். அடேங்கப்பா, உங்க சேமிப்பு ஸ்டார்ட் ஆகும்போதே டபுள் ஆகுது. இது உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு ஒரு அருமையான அடித்தளம். பிபிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது எல்லாருக்குமானது. நீங்க பிசினஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்சரா இருக்கலாம், யாரு வேணும்னாலும் இதுல முதலீடு பண்ணலாம். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற வட்டி அசல் எதுக்குமே ஒரு பைசா வரி கிடையாது. இது நீண்ட காலத்துல ஒரு பெரிய தொகையை சேர்க்கறதுக்கு சூப்பரான வழி. சுருக்கமா சொல்லணும்னா, இபிஎஃப்ங்கிறது உங்க வேலையோட ஒரு பகுதி. அது உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஆட்டோமேட்டிக்கா சேமிக்குது. ஆனா பிபிஎஃப்ங்கிறது நீங்களா விரும்பி உங்க நீண்ட கால கனவுகளுக்காக சேமிக்கிற ஒரு திட்டம். உங்களுக்கு இபிஎஃப் இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா சேமிப்புக்காக ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் திறக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். இப்போ நம்ம டூல் கிட்ல இருக்கிற அடுத்த கருவி கொஞ்சம் அட்வென்ச்சரான ஆளு. ஒரு ரேஸ் கார் மாதிரி. வேகமா போனா சீக்கிரம் இலக்க அடையலாம், அதாவது அதிக வருமானம் கிடைக்கும். ஆனா வளைவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் சந்தையாபாயம். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இஎல்எஸ், ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஆனா இதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. இதுல முதலீடு பண்றது மூலமா நீங்க செக்ஷன் 80C கீழ வரி விலக்கு வாங்கிக்கலாம். அதாவது உங்க பணம் வளரதோட சேர்த்து உங்க வரியையும் இது சேமிக்கும். டபுள் தமாக்கா. இந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். பிபிஎஃப்ங்கிறது ஒரு நிலையான வருமானம் தர பாதுகாப்பான ரயில் பயணம் மாதிரி. ஆனா இஎல்எஸ்எஸ்ங்கிறது அதிக வருமானம் தர வாய்ப்பு இருக்கிற ஒரு விறுவிறுப்பான விமான பயணம் மாதிரி. உங்க வயசு, ரிஸ்க் எடுக்கிற திறன், இதெல்லாம் பொறுத்து நீங்க எந்த பயணத்தை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணலாம். இஎல்எஸ்எஸ்ல இருக்கிற இன்னொரு பெரிய பிளஸ், வெறும் 3 வருஷத்துல உங்க பணத்தை திரும்ப எடுக்க முடியும். நம்ம டூல் கிட்ல இன்னும் சில போனஸ் கருவிகளும் ஒரே ஒரு கோல்டன் ரூலும் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிளான் 100க்கு 100 சரியா இருக்கும். பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கும் 80Cல வரி விலக்கு உண்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் செலவுல இருந்து நம்மள காப்பாத்துறதோட செக்ஷன் 80Dக்கு கீழே தனியா வரி விலக்கு தருது. ஏன் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வர்ற வட்டிக்கு கூட வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வரி கட்ட வேண்டாம். இதெல்லாம் போனஸ் பாயிண்ட்ஸ், மறக்காதீங்க. இதுதான் அந்த கோல்டன் ரூல்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. செக்ஷன் 80சிங்கிறது ஒரு பெரிய கூட மாதிரி. நீங்க இபிஎஃப், பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ், லைஃப் இன்சூரன்ஸ்னு எதுல முதலீடு பண்ணாலும் எல்லாத்தையும் இந்த ஒரே கூடைக்குள்ள தான் போடணும். அந்த கூடையோட மொத்த கொள்ளளவு வெறும் 1,50,000 ரூபாய் தான். ஒவ்வொரு முதலீட்டுக்கும் தனித்தனி கூட கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் குழப்பிக்கவே கூடாது. சரி, இப்போ எல்லா கருவிகளையும் உங்க முன்னாடி வச்சிட்டேன். உங்க வயசு, உங்க வருமானம், உங்க எதிர்கால இலக்குகள் இதையெல்லாம் மனசுல வச்சு உங்களுக்கான சரியான முதலீட்டு கலவையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த சின்ன அட்டவணையில இருக்கு. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு பாதுகாப்பான நிலையான வருமானம் போதும்னு நினைச்சா பிபிஎஃப் அல்லது இபிஎஃப். இல்ல, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார், எனக்கு அதிக வருமானம் வேணும்னு நினைச்சா இஎல்எஸ்எஸ். இல்லனா ரெண்டையும் கலந்து ஒரு பேலன்ஸ்டு பிளான உருவாக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. வரி சேமிப்புக்கான டூல்கிட் இப்போ உங்க கையில. இத பயன்படுத்தி உங்க நிதி எதிர்காலத்தை ஒரு சிற்பி மாதிரி செதுக்க போறீங்களா, இல்ல சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா? யோசிக்காதீங்க. உடனே திட்டமிடுங்க, முதலீடு செய்யுங்க, உங்க பணத்தை உங்களுக்காக உழைக்க வைங்க. உங்க நிதி பயணம் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.